Hello friends, welcome to my channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். பொதுவாக நம்ம வீட்டில் சிக்கன், மட்டன், பீஃப், ஆட்டுக்குடல் வச்சு கிரேவி செய்வோம். அப்படி இல்லைனாக்கி நம்ம சுக்கா மாதிரி செய்வோம். நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரேவிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட் டேஸ்ட் தரக்கூடிய சுக்கா எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவிலேருந்து அதை செய்யும்போது அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு நமக்கு சூப்பராகவே இருக்கும். நான் இங்கே ஆட்டுக்குடல் கிரேவி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடில் சிக்கன், மட்டன், பீஃப் எந்த கிரேவி வச்சுனாலும் இந்த சுக்கா செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய பொருள் காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், முக்கியமாக பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. அது இந்த சுக்காவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் இல்லைனா சின்ன உள்ளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கிரேவியும் இது கூட சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். இந்த சுக்கா எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கா நல்லா சுண்டி வந்ததும் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து நம்ம நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை இல்லைனா வெந்தயக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு பேசாமல் பருத்தி கொட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சந்தான காமெடி இருக்குல்ல, அது மாதிரி கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சுக்கா செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான். முதல்ல நம்ம சுக்கா மாதிரி கூட செய்யலாங்க. பட் நமக்கு வீட்டில் கிரேவியும் வேணும், சுக்காவும் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ரெண்டுக்குமே தனித்தனியாக மசாலா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம கிரேவி மட்டும் வச்சிட்டோன்னா அதிலிருந்து நம்ம ஈஸியாக சுக்கா செஞ்சிடலாம். ஜஸ்ட் தாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சுக்கா ரெடி ஆயிரும். நமக்கு வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சா, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஹோம் மேக்கர் லோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.